ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் முதலாவது கூடுதல் வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் அக்கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் கட்சியின் செயல் திட்டம் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதிலும் நிலக்கரி வாயுவாக்கு முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஈரானின் எதிரிகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்கும் ஆர்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கும் என்று அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஷ்கியன் கூறியுள்ளார். இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாகத் சிங் பட்டம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையின் கீழ் முதலாவது கூடுதல் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறும் என்று கூறினார். நிலுவையில் இருந்து 27 லட்சம் வாக்காளர்களின் மேல்முறையீடுகள் தீர்க்கப்பட்டுள்ளது என்றும் நாள்தோறும் சுமார் 2 லட்சம் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பட்டியல் வெளியான பிறகு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் நெட் செயலி அல்லது ஆணையத்தின் இணையதளம் வழியாக ஆன்லைனிலும் அல்லது மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான அலுவலகங்களிலும் நேரடியாகவும் மேல்முறையீடு செய்யலாம் என்று அவர் கூறினார். பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்க கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் மேற்கு வர்தமான் மாவட்டத்தில் உள்ள துர்காபூரில் அரசு சுவர்களில் இருந்த அரசியல் பிரச்சார எழுத்துக்களை அகற்றிக் கொண்டிருந்த தேர்தல் ஆணைய ஊழியர்கள் 2 தாக்கப்பட்டனர். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் கோரங்பாரா தபால் நிலைய பகுதியில் சுவர்களில் இருந்த எழுத்துக்களை அழித்துவிட்டு வாகனத்தில் ஏற முயன்றபோது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களால் அவர்கள் தாக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய படைகளும் காவல்துறையினரும் விரைந்து வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறினார். இந்த சம்பவத்திற்கு பிஜேபி கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் ஆளும் கட்சியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய தங்கள் கட்சி தொண்டர்கள் 2 தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் நேற்று அக்கட்சியின் மாநில தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தின் போது கட்சியின் அமைப்பு ரீதியான விவகாரங்கள் மற்றும் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கட்சியின் செயல்திட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடகத்தில் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதிலும் நிலக்கரி வாயுவாக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பாரத் மின்சார உச்சி மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், உலக அளவில் நிலக்கரி இருப்பு அதிகம் உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் நாட்டின் நிலக்கரி இருப்பு சுமார் 400 பில்லியன் டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாட்டின் எரிசக்தி துறையில் நிலக்கரி தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் மொத்த எரிசக்தி பயன்பாட்டில் சுமார் 55% பங்களிப்பையும் நாட்டின் மின் உற்பத்தியில் சுமார் 74% பங்களிப்பையும் நிலக்கரி கொண்டுள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு உயிர் தியாகம் செய்த மாவீரர்கள் பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள உசைனிவாலா தேசிய தியாகிகள் நினைவிடத்தில் இன்று காலை முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1931 ஆண்டு மார்ச் 23 அன்று லாகூர் சிறையில் இந்த 3 மாவீரர்களும் தூக்கிலிடப்பட்ட பிறகு அவர்களின் உடல்கள் சட்லஜ் நதிக்கரையில் உள்ள இந்த உசைனிவாலாவில்தான் தகனம் செய்யப்பட்டன. அந்த இடம் தேசிய நினைவிடமாக போற்றப்படுகிறது. மேற்கு ஆசியாவில் பல வழித்தடங்களில் விமான சேவைகள் இன்னும் குறைவாகவே உள்ள நிலையில் ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் இன்று மொத்தம் 30 விமானங்களை அந்த பிராந்தியத்திற்கு இயக்க உள்ளன. இரு நிறுவனங்களும் ஜெடாவிற்கான தங்களது வழக்கமான சேவைகளை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவின் இந்த நகரத்திற்கு இடையே மொத்தம் 10 விமானங்கள் இயக்கப்படும். ஏர் இந்தியா நிறுவனம் டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து தலா ஒரு விமானத்தை இயக்கும் என்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் பெங்களூர், கோழிக்கோடு மற்றும் மங்களூருவிலிருந்து விமானங்களை இயக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அழித்துவிடலாம் என்ற அமெரிக்காவின் கனவு நிறைவேறாது என்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளித்துள்ள அவர், வரலாறு படைக்கும் ஒரு தேசத்தின் உறுதிக்கு எதிரான விரக்தி என்று கூறியுள்ளார். ஈரானின் எதிரிகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்கும் ஆர்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கும் என்றும் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி கடல்சார் வணிகத்திற்காக ஆர்முஸ் ஜலசந்தி திறந்தே இருப்பதாக கூறியுள்ளார். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் திரு எம்பி காலிபாப், அமெரிக்க ராணுவ பட்ஜெட்டிற்கு நிதி வழங்கும் நிறுவனங்களும் ஈரானின் இலக்கு என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் திரு ஸ்காட் பெசன்ட், ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தொடர அமெரிக்காவிடம் போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். ஈரானை கையாள்வதில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனைத்து வாய்ப்புகளையும் தயாராக வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் போரில் ஈடுபடும் நாடுகள் அதிகபட்ச ராணுவ கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம் அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு அருகே நடத்தப்படும் தாக்குதல்கள் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானில் உள்ள நடான்ஸ் செறிவூட்டல் வளாகம் மற்றும் அணுசக்தி நிலையம் அமைந்துள்ள இஸ்ரேலிய நகரமான டிமோனா ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் போர் ஒரு அபாயகரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் நிலையை மிகுந்த கவலையுடன் தொடர்ந்து கவனித்து வருவதாக போப்பாண்டவர் திரு லியோ தெரிவித்துள்ளார். உலகின் பிற பகுதிகளைப் போலவே அந்த பிராந்தியம் போர் மற்றும் வன்முறையால் சிதைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மோதல்களால் பாதிக்கப்படும் ஏராளமானோரின் துயரத்தை கண்டு நாம் அமைதியாக இருக்க முடியாது என்றும் சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். அவர்களை காயப்படுத்துவது ஒட்டுமொத்த மனித குலத்தையே காயப்படுத்துவதாகவும் என்றும், இந்த போர்களால் ஏற்படும் மரணமும் வலியும் ஒட்டுமொத்த மனித குடும்பத்திற்கே ஒரு அவமானமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் அதே வளாகத்தில் நேற்று மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டது. ஏற்கனவே பலவீனமடைந்திருந்த கட்டிடத்தின் சில பகுதிகள் இந்த விபத்தால் மேலும் சேதமடையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தீ விபத்தை தொடர்ந்து வணிக வளாகத்தின் முன் பெருமளவிலான மக்கள் திரண்டனர். மீட்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாகத் சிங் பட்டம் வென்றனர். மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் இந்தியாவின் வீர் சோட்ரானியை வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனாகத் சிங் எகிப்தின் அனா முட்டாஸை வென்றார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி 3-1 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. மேற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழலை கருத்தில் கொண்டு ஃபிடே மகளிர் கேண்டிடேட் செஸ் தொடரிலிருந்து விலக உள்ளதாக இந்திய கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி அறிவித்துள்ளார். இந்த தொடர் சைப்ரஸில் மார்ச் 28 முதல் ஏப்ரல் 16 வரை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ள கோனேரு ஹம்பி, பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்ட போதிலும் சொந்த காரணங்களால் இந்த தொடரிலிருந்து விலகுவதாகவும், இது ஒரு கடினமான ஆனால் அவசியமான முடிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் முதலாவது கூடுதல் வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் அக்கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் கட்சியின் செயல் திட்டம் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதிலும் நிலக்கரி வாயுவாக்க முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஈரானின் எதிரிகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்கும் ஆர்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கும் என்று அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் கூறியுள்ளார். இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாகத் சிங் பட்டம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.